வெளியிடுவதனாக இந்த தாயக கல்வி விடியல் அமைப்பினுடைய அனுசரணையில் 2026ஆம் ஆண்டு புலமைப்பரிசில் பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற மாணவர்களை ஆயத்தப்படுத்துகின்ற வேலை திட்டத்தில் முதல் நிகழ்வாக எங்களது பாடசாலையில் இந்த மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்குகின்ற நிகழ்வில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். இதை ஆரம்பிக்கும் முகமாக முதலாக அகவணக்கத்துடன் இதை ஆரம்பிப்போம். நன்றி. இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற மாணவர்களை ஆயத்தப்படுத்தி அவர்களை சிறந்த பெருமக்களை வைத்து சமூகத்துக்கு சிறந்த பிரஜைகளை உருவாக்குகின்ற வேலை திட்டத்தில் இணைந்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த விழாவை, இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டு ஒருங்கிணைப்பாளர் பிருந்தன் அவர்களை இந்த இடத்தில் விழித்தவனாக, இந்த அழைப்பை ஏற்றி இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களது வலய கல்வி பணிப்பாளர் திருவாளர் இரா உதயகுமார் சார் அவர்களையும் இந்த இடத்திலே பணிந்து தாழ்ந்தவனாக, அதே போல இந்த தாயக கல்வி விடியல் என்ற அமைப்பின் தலைவராக இயங்கிக் கொண்டிருக்கின்ற கோகுலன் அண்ணா அவர்களையும் விழித்தவனாக, அவரோடு இங்கே எங்களது வலயத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஆரம்ப கல்வி ஆசிரிய ஆலோசகர் வேலு சார் அவர்களையும் விழித்தவனாக, அதே போல இங்கே குழுமி இருக்கின்ற இந்த ஏற்பாட்டாளர்கள் அவர் அனைவரையும் விழித்தவனாக, எங்களது பாடசாலையின் ஆசிரியர்களையும் விழித்தவனாக, அன்பான பெற்றோர்களையும் எங்களது மாணவ செல்வங்களையும் விழித்தவனாக எனது முதலாவது செயற்பாட்டை அல்லது அந்த உரையை தொடங்குகின்றோம். இந்த புலமை பரிசில் பரீட்சை என்பது தொடர்பாக குறைந்தது 18 வருட கால அனுபவம் எனக்கு இருக்கிறது. எவ்வாறு இருந்தாலும் இப்போதைக்கு எங்களுடைய பாடசாலையை பொறுத்தவரையில், அதாவது ஆரம்ப கல்வி பாடசாலையாக இருக்கின்றபடியால், இந்த தரம் 5 மாணவர்களை ஒரு பொது பரீட்சைக்கு தோற்றி அவர்களுடைய திறன்களை வெளி உலகுக்கு காட்டுகின்ற ஒரு சிறந்த நிகழ்வாகவும் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதன் பிரகாரம் நாங்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு பல்வேறு பிராயச்சித்தங்களை செய்து பகிரத பிரயத்தனங்களை செய்து இந்த மாணவர்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி புலமை பரிசு பரீட்சைக்கு தோற்ற அனுப்புகின்றோம். அதில் உண்மையாக 100க்கு 35% மாணவர்கள் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைந்த மாணவர்களாக அல்லது வெட்டுப்புள்ளிக்கு மேலே பெற்றுக்கொள்கின்ற மாணவர்களாக எங்களது பாடசாலையில் இருந்து வருகின்றார்கள். இது எங்களுக்கு ஒப்பீட்டளவில் ஏனைய பாடசாலையை விட அதிகமானது. இந்த வருடம் கூட எங்களுக்கு 38 மாணவர்கள் எங்களது வகுப்பறைகளில் இருந்து புலமை பரிசு பரீட்சைக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்தோம். இருந்தும் துரதிர்ஷ்டவசமாக 4 மாணவர்கள் இன்னும் ஒரு பாடசாலைக்கு சென்று அந்த பாடசாலையிலே சித்தி எழுதியிருந்தனர். உண்மையாக மகிழ்ச்சியாக இருந்தாலும் எங்களது பாடசாலைக்கு அது ஒரு பெரிய ஒரு இழப்பாகவும் இருந்தது. எல்லாருக்கும் அறிந்த விடயம், ஒரு சில ஆசிரியர்களுடைய இடமாற்றம் இதை ஊக்குவித்ததாக கருத வேண்டியிருந்தது. இருந்தாலும் ஏனைய மாணவர்களும் எங்களுடைய பெற்றோர்களும் சிறப்பாக செயற்பட்டதோடு இந்த தாயக கல்வி விடியல் இந்த அமைப்பினர்
எங்களுடைய பாடசாலைக்கு விசேடமாக தங்களுடைய ஒத்துழைப்பை நல்கியிருந்தனர். எங்களுடைய இந்த தாயக கல்வி விடியலுடைய இணைப்பாளராக இங்கே செயற்பட்டு கொண்டிருக்கின்ற பிரிந்தனவர்கள் எங்களது பெற்றோர்களில் ஒருவர். சென்ற வருடம் அவரது மகனும் சித்தியடைந்திருந்தார். அதன் பிரகாரமும் எங்களோடு கொண்ட ஈடுபாட்டின் பிரகாரமும் இந்த பாடசாலையை அவர் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருப்பது இந்த இடத்திலே நினைவு கூறத்தக்கது. சென்ற வருடம் நாங்கள் எங்களுடைய விண்ணப்பத்தை நாங்கள் அவரிடம் தெரிவித்திருந்தோம். அதன் பிரகாரம் அவர் இங்கே இருக்கின்ற அனைத்து பாடசாலையும் இதை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய வலய கல்வி பணிப்பாளனுடைய ஆலோசனைக்கு அமைய அதனை நிறைவேற்றியிருந்தார். இந்த வருடமும் நான் நினைக்கிறேன் அனைத்து பாடசாலையும் இந்த திட்டத்தின் உள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. எங்களது பாடசாலையில் 54 மாணவர்கள் தோற்றுகின்றார்கள். நான் நினைக்கிறேன் 35% என்று நாங்கள் குறிப்பிட்டது 40-45% மாறும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களிடம் இருக்கிறது. அதற்கு எல்லாம் வல்ல இறைவனும் எங்களுடைய பெற்றோரும் மாணவர்களும் எங்களுடைய கல்வி நிர்வாகமும் ஒத்துழைக்கின்ற போது எங்களாலான முழு முயற்சியும் செய்து நாங்கள் அதை அடைவோம் என்று இந்த இடத்திலே எல்லோரும் முன்னிலையும் குறிப்பிட்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து இங்கே அரங்கேற்றி கொண்டிருக்கின்ற எங்களுடைய தாயக கல்வி விடியலின் இணைப்பாளர் அவரிடம் இந்த நிகழ்வை ஒப்படைக்கின்றேன். நன்றி. மதிப்புக்குரிய திருக்கோவில் வலய பணிப்பாளர் அவர்களே, ஆசிரிய ஆலோசகர் அவர்களே, கண்ணியத்துக்குரிய பாடசாலை அதிபர் அவர்களே, எமது தாயக கல்வி விடியல் அமைப்பின் தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே மற்றும் இணைப்பாளர் அவர்களே, மேலும் பெற்றோர்களே, மாணவ மணிகளே, அனைவருக்கும் என் இனிய காலை வந்தனங்கள். எமது தாயக கல்வி விடியல் அமைப்பானது 2024ஆம் ஆண்டு கல்வி சார்ந்த சமூக அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு கல்வி வழியில் சமூக விடியலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது. வறுமை கோட்டின் கீழ் உள்ள மாணவர்கள் கற்கும் அதிகஷ்ட பிரதேசத்திற்குட்பட்ட பாடசாலைகளை தெரிவு செய்து அம்மாணவர்களுக்கு தேவையான அனைத்து கற்பித்தல் உபகரணங்கள், நுண்ணறிவு நூல்கள், பயிற்சி கையேடுகள், முன்னோடி வினாத்தாள்கள் போன்றவற்றை வழங்கி பிரத்யேக வகுப்புகளை நடத்தி ஆசிரியர்களுக்கான ஊக்குவிப்பு தொகையும் வழங்கி நேரடி கண்காணிப்பில் இந்த வகுப்புகளை கண்காணித்தவாறு அவர்களை அடைவு மட்டத்தை அடைவதற்கான பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். முதற்கட்டமாக கன்னி முயற்சியாக திருக்கோயில் வலயத்திற்குட்பட்ட 3 பாடசாலைகளை தெரிவு செய்து அதிலிருந்து 80 மாணவர்கள் எமது திட்டத்தினுள் உள்வாங்கப்பட்டு பயனடைந்தார்கள். அதன் பெறுபேறாக 29 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேற்பட்ட புள்ளிகளையும் பெற்று சாதனை படைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து அடுத்த வருடமான 2024ஆம் கல்வியாண்டிலும் 95% மாணவர்கள் வெற்றியை ஈட்டியிருந்தார்கள். வடக்கு, கிழக்கு, மலையகம் உள்ளிட்ட 23 பாடசாலைகளில் இருந்து 650க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எமது திட்டத்திற்குள் உள்வாங்கப்பட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இவ்வருடமும், அதாவது 2026ஆம் ஆண்டில் புலமை பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் மாணவர்களை நாங்கள் அதே போன்று வடக்கு, கிழக்கு, மலையகம் உள்ளிட்டு அனைத்து பாடசாலைகளையும் உள்வாங்கி இருக்கின்றோம். அதாவது அதிகஷ்ட பிரதேசத்துக்குட்பட்ட வறுமைக்கோட்டின் கீழ் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு அவர்களால் பயணம் சென்று அதாவது பயண செலவழித்து கற்க முடியாத நிலையிலும் பிரத்யேக வகுப்புகளுக்கு தங்களால் செலவழித்து பெற்றோரால், அதாவது கூலி தொழில் அதாவது பின்தங்கிய பெற்றோர்களை கொண்ட மாணவர்களுக்கு உதவும் முகமாக நாங்கள் இந்த திட்டத்துக்குள் இந்த குமர வித்தியாலயத்தையும் நாங்கள் இணைத்திருக்கின்றோம். இது இந்த கல்வியாண்டில் 12வது பாடசாலை என நினைக்கின்றேன். அதாவது இந்த பாடசாலையில் 2 பிரிவுகள் இருப்பதாக அறிந்தேன்.
இந்த 2 பிரிவுகளுக்கும் ஏ பிரிவிற்கு எம்கே சன் என்பவர், அதாவது கனடா யூகேயில் வசிக்கும் எம்கே சன் என்பவர் நிதி அனுசரணை வழங்கியிருக்கிறார்கள். பி பிரிவிற்கு சவுதி அரேபியாவில் தொழில் புரியும் ஆர் சிவானி மற்றும் சுவிஸில் இருக்கின்ற எஸ் வாணி மற்றும் எங்கள் இணைப்பாளர்களில் ஒருவரான தௌஷான் போன்றோர் நிதி அனுசரணை வழங்கி உங்களுடைய இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி இருக்கிறார்கள். எனவே அன்பு செல்வங்களே, கல்வி விடியல் அமைப்பின் ஊடாக நிதி அனுசரணையை வழங்கிவிட்டு உங்களை கண்காணித்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்று. எனவே பெற்றோர்களே, நீங்களும் ஆசிரியர்களுடன் ஒத்துழைத்து உங்களது பிள்ளை செல்வங்களை ஒழுங்காக இந்த துஷ்பிரயோகம் செய்யாமல் ஒழுங்காக பிள்ளைகளை அந்த பிரத்யேக வகுப்புகளுக்கு அனுப்பி அவர்களுடைய கற்றல் கற்பித்த செயற்பாடுகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன என்பதையும் கண்காணித்து உறுதுணையாக இருந்து பெற்றோர், ஆசிரியர், மாணவர்கள் மூவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் உரிய உச்சத்தை அடைய முடியும் என கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. வணங்கிக் கொண்டு மதிப்புக்குரிய பாடசாலையினுடைய அதிபர் அவர்களே, இந்த நிகழ்ச்சி திட்டத்தை ஒருங்கிணைத்து செயற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய எங்களுடைய திரு கோகுலன் அவர்களே, அதேபோல் இந்த பிரதேசத்தில் இந்த செயற்திட்டத்தை வழிநடத்தி எங்களுக்கு எப்பொழுதும் ஒத்துழைப்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய திரு பிருந்தன் அவர்களே மற்றும் ஏனைய இழைப்பாளர்களே, ஆசிரிய ஆலோசகர் அவர்களே, அன்பார்ந்த ஆசிரியர்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் யோசிக்கலாம், இந்த அமைப்புகள் எல்லாம் இவ்வளவு ஹெல்ப் பண்ணுது, அப்போ திணைக்களம் என்ன செய்து கொண்டிருக்காங்க? அப்படித்தானே? நாங்கள் இவையெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கிறது மேலதிக உதவிக்கு தான், மேலதிகமாக கூட பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளுக்காக தான். சரிதான். இப்போ பிள்ளைகளுக்கு எழுதுவதற்கு கொப்பி இல்லை, பென்சில் இல்லை, அல்லது போடுவதற்கு சப்பாத்து இல்லை, உடுப்பில்லை என்ற காரணங்களுக்காக பிள்ளைகளுடைய கல்வி என்ன செய்யக்கூடாது, தடைப்படக்கூடாது. இதுக்காக திணைக்களம் ஒதுக்குற காசு பிள்ளைகளுக்கு நாங்கள் சப்பாத்து பண்ணுறதுக்கோ அல்லது உடுப்பு பண்ணுறதுக்கோ அல்லது கொப்பி புத்தகம் பண்ணுறதுக்கோ நாங்கள் அப்படி கொடுக்கல. நாங்கள் அப்படி கொடுக்குறோன்னா எல்லா பிள்ளைகளுக்கும் தான் கொடுப்போம். ஸ்காலர்ஷிப் எழுதுகிற பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுக்கல. அப்போ அதனால் ஸ்காலர்ஷிப்புக்காக தயாராகி கொண்டிருக்கிற ஒரு பிள்ளை இத்தகைய வறுமை நிலை காரணமாக தன்னுடைய படிப்பையோ முயற்சியோ கைவிடக்கூடாது. அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் தாயக கல்வி விடியல் போன்ற அமைப்புகள், இன்னும் பல அமைப்புகளை நாங்கள் இணைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் மிக முக்கியமான அமைப்பு எங்களுடைய தாயக கல்வி விடியல் அமைப்பு. கடந்த வருடம், அதற்கு முதல் வருடம் எல்லாம் எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எழுதின பிள்ளைகளுக்கு மிகுந்த ஒரு பங்களிப்பை அவர்கள் செய்தார். இதில் என்னுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எங்களுடைய ஆசிரியர்களுடைய பணி 1:30 முடியும். ஆனாலும் ஸ்காலர்ஷிப் படிப்புக்கு டீச்சரை நீங்கள் 1:30 பிறகும் பள்ளிக்கூடத்தில் பார்க்கலாமா இல்லையோ? பார்க்கலாம். பின்னேரம் 5 மணி டீச்சர்ஸ் போகிறது. இப்போ அவர்கள் கொடுக்கிற அந்த நேரம் உங்களுக்கு அதில் பெருமதி விளங்காது. காசு அல்ல பெருமதி, நேரம் தான் பெருமதி. மிக சமீபத்திலே உங்களுக்கு தெரியும், டெஸ்லா நிறுவனத்தினுடைய தலைவர், இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் உலக அரசியலை தீர்மானிக்கிற ஒருவராக நாங்கள் அவரை பார்க்கிறோம். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஒரு மனிதனிடத்திலே எவ்வளவு காசு இருக்கிறத வச்சுக்கொண்டு அவரை பணக்காரன்னு சொல்லிடுறார். ஒரு மனிதனிட்ட எவ்வளவு நேரம் மிச்சம் இருக்கிறது அதை வச்சுக்கொண்டு தான் அவன் பணக்காரன்னு சொல்றார். எத்தனை பேரிடம் நேரம் மிச்சம் இருக்கிறது என்று கேட்டால் நாங்கள் எல்லாம் கடும் ஏழை. சரிதான், உங்களை விட ஏழை நானே. நேரம் அந்த அடிப்படை சரிதான். எனவே இந்த ஆசிரியர்கள் செலவழிப்பது நேரத்தை, அதற்கு பெருமதி இல்லை. அதை நீங்க விளங்கிக்கணும். நான் பார்த்த பெற்றோர், உங்களால் ஏழுமா ஒரு 3 மணி நேரம் 12 பிள்ளைகள் 40 பேரோட கொஞ்ச நேரம் படிப்பிச்சு ஃபைட் பண்ணிட்டு போகிறதுக்கு யோசிச்சு பாருங்க. உங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளை 2 பிள்ளையோட நீங்கள் வர்ற பாடு என்ன? ஒரு அம்மாவை பிடிச்சி கேட்டேன், ஏன் அம்மா பள்ளிக்கூடம் அனுப்புறீங்கன்னு. ஒரு வயசான அம்மா, இவங்களை வீட்டில் வச்சிருக்கீங்களா சார்? அதான் பள்ளிக்கூடம் அனுப்பு. சரிதான். டியூஷனுக்கு அனுப்புறீங்களோ? வந்தவுடனே அனுப்பிடுவேன். ஏன் பின்னேரம் வீட்டில் வச்சிருக்கீங்களா? அதுக்காக தான் டியூஷனுக்கு அனுப்புறேன். சரிதான். அப்போ இப்படி தான் இருக்குது நிலப்பாடு. வெளியில் சொல்லிக்கொள்றது என்ற பிள்ளையாண்டு, உண்மையான சிச்சுவேஷன் என்னென்றால் வச்சிருக்கேன், அது பிள்ளையை சமாளிக்கலாம்.
ஆக நித்திரைக்கு வந்தால் போதும் என்ற அளவில் இன்றைக்கு நிலைமை இருக்குது. அப்படி இருக்கிற பொழுது இந்த 40 பேரையும் வச்சு காக்கிற தெய்வங்களாக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களை தான் அப்படித்தான் பார்க்குறேன். நீங்கள் நினைக்க கூட படிப்பிக்கிறேன், இந்த 40 பேரையும் வச்சு சமாளிக்கிறதுக்கு இருக்குது திறமை. அதுக்கு ஸ்பெஷல் டிகிரி முடித்தாலுமே இல்லை, சரிதானே? அதில் தவறி இவங்கள் கடன் குழப்படி விட்டு ஒரு அடியடி அடிச்சிட்டால் அடுத்த நிமிஷம் இங்கே நான் வீரபத்திரர்களையும் பத்திரகாளிகளையும் பார்க்கலாம் பள்ளிக்கூடத்துக்கு. அப்புறம் அதையும் ஃபேஸ் பண்ணணும் இந்த டீச்சர் மேன், சரிதானே? அப்படியான நிலைமைகளுக்குள்ளால இந்த பிள்ளைகளை படிப்பிச்சு ஸ்காலர்ஷிப்பும் பாஸ் பண்ண வைக்கணும் என்றால் ஒரு ஆசிரியருடைய தியாகம் அல்லது அவருடைய சேவையை நாங்கள் அவ்வளோ ஈஸியாக மதிப்பிடக்கூடாது. நான் தெளிவாக ஒரு விஷயத்தை இந்த சமூகத்துக்கு ஆசிரியர் தினத்தில் அன்றைக்கு நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். எந்த ஒரு சமூகம் ஆசிரியரை மதிக்கிறதோ அந்த சமூகம்தான் மேம்பட்ட சமூகம் என்றால் அதில் மற்ற பக்கத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளும். அதை சொல்லலாது. நாங்கள் கல்வியலாளர்களாக நாங்கள் நெகட்டிவாக பேச மாட்டோம், பாசிட்டிவாக தான் பேசுவோம், சரிதானே? அப்போ எந்த ஒரு சமூகம் ஆசிரியர்களை மதிக்கிறதோ அந்த சமூகம் தான் மேம்பட்ட சமூகம். இப்போ ஆசிரியர்களுக்கான அந்த அர்ப்பணிப்புக்கு நாங்கள் விலை பேச இல்லாது. ஆனால் அவர்களுடைய அந்த சேவையை நாங்கள் ஊக்குவிக்கிறதுக்கு இப்போ ஆசிரியர்களுக்கான ஊக்குவிப்பு கொடுப்பன ஒன்றை வழங்கினார்கள் கடந்த காலங்களில். இப்போ இந்த முறை திரு கோவலன் அவர்களை நான் கேட்டிருக்கிறேன். எங்களோட வலயத்தில் 40 பள்ளிக்கூடங்களில் இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. புலமை பரிசில் பரீட்சைக்கான விசேட வேலைத்திட்டம். இந்த 40 பள்ளிக்கூடங்களையும் கற்பிக்கிற ஆசிரியர்களுக்கு இந்த ஊக்குவிப்பு தொகையை வழங்க வேண்டும் என்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏனென்றால் கடந்த ஆண்டு ஆலியாடி பம்பு கூட்டத்தில் ஒருவருக்கும் அந்த கொடுப்பனவு கிடைக்கிறது. ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா 3 கோட்டத்திலையும் ஆலியாடி பம்பு தான் வீழ்ச்சி. இதுக்காக டீச்சர் படிப்பிக்கலைன்னு நான் சொல்ல வரே இல்லை. சில வேளை அவர்களை மனநிலை தாக்கத்துக்குள்ளாகி இருக்கலாம். என்னடா திருக்கோயில் பத்துவிலுக்கு எல்லாம் செய்கிறாங்க, எங்களுக்கு செய்கிறாங்க. எனவே இந்த முறை நீங்கள் பாரபட்சமின்றி திருக்கோயில் வலயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாடசாலைகளுக்கும் அந்த உதவியை வழங்க வேண்டும் என்றதை இந்த இடத்துல நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் பிள்ளைகளுக்கான கற்றல் உபகரணங்கள் இல்லாமல் சிரமப்படுற பிள்ளைகளுக்கு போதிய அளவு உதவி செய்யும். பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி மிகப்பெரிய உதவி அதுதான். கோப்பி புத்தகங்கள், பேனைகள், எழுது பொருட்கள் போன்றவற்றை நீங்கள் எந்த அளவுக்கு வழங்கியலுமோ அந்த அளவுக்கு வழங்குங்க. அது பெரிய ஊக்குவிப்பாக இருக்கும். முக்கியமாக நான் குமர வித்யாலய பெற்றோர்களை நான் கேட்டுக்கொள்கிற விஷயம் என்னென்றால், உங்களுடைய பிள்ளைகளுக்காக சேவை செய்கிற ஆசிரியர்களை கொஞ்சம் ஊக்குவிங்க. கடந்த ஆண்டெல்லாம் சில கசப்பான விஷயங்கள் இங்கே நடந்திருக்குது. ஆசிரியர் அதிபர்களுக்கெல்லாம் வந்து சில பிரச்சனைகள், வாய் தர்க்கங்கள் ஏற்பட்டு அவர்களுடைய மனங்களை நோவடிக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்திருக்குது. ஆனால் அதிபரோ ஆசிரியரோ என்னிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல, அதாவது நான் அதை விசாரிக்கல. சரிதானே, அவர்களே அதை சமாளிச்சிட்டார்கள். ஆனால் நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம், சரிதானே? அப்போ இப்படியான விஷயங்கள் பொருத்த வச்சவை. நீங்கள் குமர வித்யாலயத்தை மட்டும்தான் யோசிப்பீங்க. நான் இங்கே இருக்கக்கூடிய 46 பள்ளிக்கூடங்களை பற்றியும் யோசிப்பேன். எல்லா பள்ளிக்கூடங்களும் சமனான ஸ்டாண்டர்டில் இருக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் சமனான கல்வி கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் சமனான வளங்கள் பகிர்ந்து அளிக்கப்பட வேணும். இதில் உறுதியாக இருக்கிறேன் நான். இதில் எந்த விதமான பிரதேச பாகுபாடும் என்னிட்ட எதிர்பார்க்க வேணாம். அது எனக்கு பொருத்தமற்றது. நான் யாத ஊரை யாவரின் கேளீர் என்ற எங்களுடைய முன்னோர்களுடைய அந்த வழியில் வாழ்கிற தமிழன். எனக்கு எல்லாரும் ஒன்றுதான். இங்கே எந்த விதமான வேறுபாடும் என்னிடம் கிடையாது. அந்த அடிப்படையில் சகல பாடசாலைகளுக்கும் கிட்டத்தட்ட 40 பள்ளிக்கூடம் ஸ்காலர்ஷிப் பரீட்சை இந்த முறை எழுதுகிறார்கள். அந்த 40 பள்ளிக்கூடத்துக்கும் ஸ்காலர்ஷிப் படிப்பிக்கக்கூடிய டீச்சர்ஸை போட்டிருக்கிறோம். ஒற்று பள்ளிக்கூடத்தில் தானே இந்த பள்ளிக்கூடத்தில் ஸ்காலர்ஷிப் படிப்பிக்கிறதுக்கு ஆள் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இல்லை. 40 பள்ளிக்கூடத்துக்கும் மிகச்சிறந்த ஸ்காலர்ஷிப் படிக்கக்கூடிய டீச்சர்ஸை பகிர்ந்து வழங்கி இருக்கிறோம். எனவே இந்த 40 பள்ளிக்கூடங்களும் ஒரே ஸ்டாண்டர்டில் வளரலாம். குமர வித்யாலயத்துக்கு மட்டும்தான் இந்த உதவி கிடைக்குதா தாயபடியால் இல்லை, எல்லா இடத்தையும் கிடைக்கும். முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், எங்களுக்கு பிரைமரியில டீச்சர்ஸ் பற்றாக்குறை, மிக மோசமான பற்றாக்குறை. கிட்டத்தட்ட ஒரு 42 பிரைமரி வெற்றிடங்களை டிஓமார் தான் படிப்பிச்சு கொண்டிருக்கிறார். அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் படிப்பிச்சு கொண்டிருக்கிறார்கள் வலயம் முழுவதும். இன்னும் எங்களுக்கு 35 பேர் தேவை பிரைமரி படிப்பிக்கிறது. பிரைமரி இங்கிலீஷுக்கு நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கிற ஆஸ்திரேலியாவில் இயங்குகிற மற்றொரு அமைப்பினுடைய உதவியோட தொண்டராசிரியர்களை நியமித்து படிப்பிச்சு கொண்டிருக்கிறோம் பிரைமரி இங்கிலீஷ். சரிதானே, கிட்டத்தட்ட 13-14 தொண்டராசிரியர்கள் மட்டில் அவர்கள் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் தொண்டராசிரியர்கள் அவர்களுக்கு எந்த நியமனம் நாங்கள் கொடுக்க இல்லை.
அவர்கள் தாங்களாகவே முன் வந்து கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான கொடுப்பனவை இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அமைப்பு வழங்கி கொண்டிருக்கிறது. இப்படி பிரைமரி எஜுகேஷன் சம்பந்தமாக மிக உச்சகட்ட கவனத்தை நாங்கள் செலுத்தி வருகிறோம். பிரைமரிய வடிவா சிறப்பாக நாங்கள் உருவாக்கி விட்டுட்டோம்னா செகண்டரி எஜுகேஷன் மிக ஈஸியா போகும், எந்த கஷ்டமும் இல்லை. எழுத வாசிக்க கிரகிக்க பேச தெரிந்த பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கிட்டோம் என்றால் அங்கே ஓஎல் ரிசல்ட்ஸோ ஏஎல் ரிசல்ட்ஸோ எங்களுக்கு கஷ்டம் இல்லை. இன்றைக்கும் ஓஎல்ல வந்து கொண்டு எழுத தெரியாத பிள்ளைகள் இருக்கு. இப்ப யோசிச்சா இந்த 11 வருஷத்துக்கு முதல் 10 வருஷத்துக்கு முதல் இந்த கண்காணிப்பு சரியாக நடைமுறைக்கு வந்திருந்தால் இன்றைக்கு எழுத தெரியாத பிள்ளை வந்து ஓஎல்ல இருக்கா? இன்றைக்கு எழுத தெரியாத பிள்ளை இருக்கு. ஆனா நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தரலாம், இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு எந்த எழுத தெரியாத பிள்ளையும் இருக்காது, திருக்கோவிலில். அந்த அளவுக்கு எங்களுடைய பிரைமரி ஆசிரியர் ஆலோசகர்கள் மிக கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் தரம் 2 ஒரு பரீட்சை வைக்கிறோம், என்ன தரம் 4 ஒரு பரீட்சை வைக்கிறோம். இந்த 2 பரீட்சைகளையும் கண்டுபிடிக்கிறோம் எந்த பிள்ளைக்கு எழுத வாசிக்க முடியாமல் இருக்க அந்த பிள்ளைக்கு விசேடமாக பயிற்சி அளிப்பதற்கு பாடசாலைகளுக்கு பரிந்துரை செய்கிறோம். இதை உடனடியாக நடைமுறைப்படுத்தி ஒற்று பிள்ளையும் எழுத வாசிக்க தெரியாம 6ஆம் ஆண்டுக்கு வரக்கூடாது. 6ஆம் ஆண்டுக்கு ஒரு பிள்ளை எழுத வாசிக்க தெரியாம வந்தால் அந்த பிள்ளைய எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கிறோம் பிரின்சிபல்ஸ். எடுக்க கூடாது, பள்ளிக்கூடத்துக்கு திருப்பி கொண்டு போய் யார் படிப்பிச்சாரோ அந்த டீச்சர்கிட்ட கொடுக்கும். படிப்பிச்சு அவர் திருப்பி எழுத வாசிக்க பழகி போட்டு தான் கொண்டு வந்து 6ஆம் ஆண்டு சேர்க்கணும். இதுல தெளிவாக நாங்கள் இருக்கிறோம். ஒற்று பிள்ளை தன்னும் திருக்கோயில் கல்வி நிலையத்தில் எழுத வாசிக்க கிரகிக்கண்டா என்ன? ஒரு கதையை சொன்னால் அந்த கதையை கேட்டுட்டு திருப்பி அந்த கதையில கேள்வி கேட்டால் என்ன சொல்லணும்? பதில் சொல்லணுமா இல்லையா? ராய், அதுதான் கிரகிக்கிறது. உடனே மறந்துட்டு தானே கிரகிக்கிற ஆற்றல் இருக்கா? இல்லை. அப்ப ஞாபகத்தை ஊற்றுகிற அந்த சிறப்பு தேர்ச்சியை தான் சொல்றது கிரகிக்கிறது. அந்த ஆற்றல் பிள்ளைக்கு இருக்கும். இந்த அடிப்படையில தான் கல்வி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பான பெற்றோர்கள், புதிய கல்வி சீர்திருத்தம் நடைமுறைக்கு வருகிறது. 1ஆம் ஆண்டுக்கு 2026ஆம் ஆண்டு 1ஆம் வகுப்பு 1ஆம் தரத்திற்கு புதிய கல்வி சீர்திருத்தத்தின் அடிப்படையில கல்வி நடைமுறைகள் அமலாகும். அந்த புதிய கல்வி சீர்திருத்தம் பற்றி தயவு செய்து நீங்கள் எல்லாத்தையும் போன் இருக்கு, ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பாங்க, கொஞ்சம் வாசிச்சு கொள்ளுங்க பெற்றோர். பிறகு வந்து எங்களோட சண்டை பிடிக்கிறோம். இப்பயே 1ஆம் ஆண்டுல 1ஆம் தவணையில நாங்கள் ஆனாவண்ண எழுதுறோம் இல்லையாமட்டு சண்டைக்கு வர பெற்றோரும் இருக்குது. கல்வி திட்டம் என்ன சொல்லுது? தரம் 1ல் 3ஆம் தவணையில தான் ஆனாவண்ண எழுத பழக்கலாம் பிள்ளைக்கு. 1ஆம் தவணை 2ஆம் தவணையில எழுத பழக்கிறது. நீங்க நர்சரியில் ஆனாவண்ண எழுத பழக்கிறதுலாம் பிள்ளை, அது நர்சரி டீச்சரும் உங்களோட பிரச்சனை. சரி, ஆனாவண்ண எழுத பழக்கிறது தரம் 1ல் 3ஆம் தவணை. அதான் கல்வி திட்டம். 1ஆம் தவணையில டீச்சர் ஆனா எழுத பழக்க இல்லையா? அந்த பள்ளிக்கூட டீச்சர் பழகி போட்டான்னு இந்த டீச்சரோட சண்டைக்கு வர. சரிதான். அப்ப இப்படியெல்லாம் சிக்கல்கள் இருக்கு. எனவே கல்வி திட்டங்களை பெற்றோர்கள் புரிஞ்சு கொள்வோம். இந்த பிள்ளைகளுக்கு கண்டு உள வயது இருக்கு, சைக்காலஜிக்கல் ஏஜ் சொல்லு, உள வயது. அந்த உள வயதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவைக்கு பயிற்சி கொடுக்கலாம். அந்த உள வயதுக்கு முதல் அவைக்கு பயிற்சி கொடுத்த வேண்டாம் மென் மூளையில பாதிப்பு ஏற்படும் பிள்ளைக்கு. உங்களோட பிள்ளையோட ஹெல்த்தை யோசித்து தான் இந்த கல்வி திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அதுக்கேற்ற மாதிரி தான் திட்டமிடப்பட்டிருக்கு. நீங்க அவசரப்படுற மாதிரி பிள்ளைகளுக்கு நாங்கள் விஷயங்களை கொடுக்கலாம், அதை நிதானமாகத்தான் கொடுப்போம். எனவே அதுக்கேற்ற படிநிலையில பிள்ளைகளுக்கான கல்வி திட்டமிடப்படப்பட்டு அரசாங்கம் எவ்வாறு அந்த கல்வி திட்டத்தை வடிவமைச்சிருக்குதோ அந்த கல்வி திட்டம் வடிவமைக்கப்பட்ட ஒழுங்கில தான் பிள்ளைக்கான பயிற்சிகள் வழங்கப்படும். அதை நீங்க பெற்றோர்கள் புரிந்து கொள்ளும். இது சம்பந்தமான தெளிவான ஒரு விளக்கம் இல்லாமல் அந்த இதையும் ஒப்புடுறது, வேற பள்ளிக்கூடத்தையும் இந்த பள்ளிக்கூடத்தையும் ஒப்புடுறது, வேற டீச்சரையும் இந்த டீச்சரையும் ஒப்புடுறது, யார் பிளவிட்டன்னு தெரியாமலே பிளவிடாத டீச்சரை கிரிட்டிசைஸ் பண்றது, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நீங்கள் அந்த விஷயத்தை ஆராய்ச்சி போட்டு விஷயங்களை கதைக்கப்படும். எனவே பாடசாலை வளாகத்துக்குள்ள ஆசிரியர்கள் அதிபர்களுடைய மனம் நோகிற மாதிரி கதைப்பதை, சொற்களை பிரயோகிக்கிறத ஒரு நல்ல சமூகம் தவிர்த்து கொள்ளப்படும். ஏதாவது முறைப்பாடுகள் இருந்தால் அந்த முறைப்பாட்டை அணுகுவதற்கு சிறப்பான சொற்கள் எங்கள்கிட்ட இருக்கின்றன. தமிழ் மொழியில இல்லாத சொல்லி உலகத்தில் இல்லை. அந்த சிறப்பான சொற்களை பயன்படுத்தியே நாங்கள் அணுகலாம் பிரச்சனைகள். அணுகினால் பிழை விட்டிருந்தா கூட அந்த பிழை விட்டவர் வருந்துவார், தான் பிழை விட்டுட்டேன். நீங்கள் கடுமையான சொற்களை பாவிக்க போட்டீங்கன்றா பிழை விட்டவர் யோசிச்சிருப்பார், இவன் இப்படி கதைக்கிறான், இன்னும் கூட பிழை இருக்கிறான். அந்த நிலைமைக்கு தள்ளிப்படாது. ஒரு பிழைக்கு இன்னொரு தீர்வு பிழையாக, இன்னொரு பிழை தீர்வாக. எனவே அந்த அடிப்படை நாலேஜ் வந்து பெற்றோருக்கு இருக்கும். இருந்தால் தான் பிள்ளைகளுடைய கல்வியை நாங்கள் முன்னேற்றி கொண்டு போகலாம். சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு முன்னால் ஆசிரியர்களை விமர்சிக்கிறது பட்டு மோசமான தவறு. ஒரு ஆசிரியர் அடிச்சுட்டாருன்னால் எடுத்தோன்னே உணர்ச்சி வசப்பட்டு கதைக்கிறது, அந்த டீச்சரை நான் வாரண்டை இப்போ உன்னில் யார் கை வச்சது, நானே கை வைக்கல என்று பிள்ளைக்கு முன்னாலே சொல்கிறேன். அப்படியே உங்களை மனசில் பட்டாலும் அதை பிள்ளைக்கு முன்னாலே செய்யக்கூடாது.
சொல்லக்கூடாது. ஏனென்றால் நாளைக்கு அந்த பிள்ளை நினைக்கும் என்னென்றால் நான் என்ன பிள்ளை விட்டாலும் அம்மாவும் அப்பாவும் வந்திருப்பாங்க. அப்படி ஒரு காலம் உருவாக்கிப்படாதுங்க. பிள்ளைகளுக்கான கல்வியை கொடுப்பது மட்டுமல்ல பாடசாலையினுடைய பேர். இந்த பிள்ளைகள் நல்ல பண்புள்ள பிள்ளைகளாக, தரமான பிள்ளைகளாக, வலிகளை தாங்கக்கூடிய பிள்ளைகளாக இவர்களை உருவாக்குறதும் பாடசாலையினுடைய பேர். வலிகளை தாங்குறேன்னா என்ன? தவறு செய்யாமல் தண்டிக்கப்படுகிற பொழுது வலி வரும். அதையும் தாங்கி வளரணும் பிள்ளை, அதையும் தாங்கி வளரணும். அப்பதான் எதிர்காலத்தில் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கலாம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். கட்டாயம் தண்டனை பிழை செய்ததாலும் தான் வழங்கப்படும் என்றும் இல்லை. அப்படியான சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இல்லை, இருக்குது. பிழை செய்யாமலும் பிள்ளை தண்டிக்கப்படலாம், அதை நியாயப்படுத்த இல்லை நான். ஆனால் அதையும் பிள்ளை தாங்கி வளரக்கூடிய தன்மையை பிள்ளைக்கு நீங்கள் உருவாக்கணும், அன்பான பெற்றோர். அப்பதான் எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகள் இந்த சமூகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், தங்களோட குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தாக்குப்பிடிப்பார். அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்குற நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்வோம். அப்ப இவர்கள் நாங்கள் முக்கியமாக சொல்ல வேணும், கல்வி விடியல் அமைப்பு தங்களுடைய சொந்த பணத்தில், தங்களுடைய உழைப்பில், வெளிநாடுகளில் அவர்கள் பட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த பணத்தில் தான் எங்களுக்கு இந்த வேலைகளை செய்கிறார். நாங்களே கூட வெளிநாட்டுக்காரெல்லாம் மேலே ஈஸியாக உழைக்கிறாங்க. சரிதானே? என்னுடைய நிறைய உறவுகள் வெளியில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இங்கே வாழ்கிறதுக்கு நீங்களும் நானும் இந்த மண்ணில் நல்லா உடுத்தி சாப்பிட்டு வாகனம் ஓடி சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் உழைப்போம்? சாதாரணமாக எத்தனை மணி நேரம் உழைப்போம்? 8 தொடக்கம் 10 மணி நேரம் உழைப்போம். உண்மையிலே அங்கே மிச்சம் 14 மணி நேரம் நாங்கள் என்ன செய்வோம்? எங்களோட வீட்டு வேலை பார்ப்போம், விளையாடுவோம், சாமி கும்பிடுவோம், கோயிலுக்கு போவோம், ஓய்வெடுப்போம். இதுதானே நம்மளோட லைஃப். ஆனால் இவர்கள் அங்கே நன்றாக உடுத்தி ஒரு வாகனம் ஓடி ஒரு வீட்டில், அது வாடகை வீட்டில் வாழ்ற என்றால் குறைஞ்சது 14 மணி நேரம் உழைக்கும். யோசிப்பாரு, 10 மணி நேரம் தான் ஓய்வு. அந்த 10 மணி நேரத்தில் அந்த 2 மணி நேரம் தான் அவர்கள் தங்களுடைய குடும்பம், தங்களுடைய வாழ்க்கை, தங்களுடைய உறவுகள், நாடு, இதை பற்றியெல்லாம் சிந்திக்கலாம். சில வேளை அந்த 14 மணி நேரத்தையும் விட்டுட்டு அங்கால இருக்கிற 10 மணி நேரத்துக்குள்ள வேலை செய்கிறாங்களும் இருக்கிறோம். அப்படி வேலை செய்யறது தான் எங்களுக்கு கொடுக்குறது. 14 மணி நேரம் வேலை செய்கிறாங்களுக்கு எங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஆசை இருக்காது, அது உடனே முடிஞ்சிடும், அங்கால மிச்சம் இருக்காது. அப்ப தங்களுடைய நேரம், நான் சொன்னேன், இந்த பெருமதியான நேரத்தை கொடுத்துத்தான் எங்களுக்கான இந்த உதவிகளை செய்கிறார். இந்த நேரத்தை கொடுப்பவர்களை நாங்கள் மதிக்கிறோம். காசு கொடுக்கிறவன் அது வேற விஷயம். நேரத்தை கொடுக்கிறார்கள் அல்லவா, அவர்களை நாங்கள் மதிக்கிறோம். ஆசிரியர்கள் தங்கள் நேரத்தை கொடுக்கிறார்கள் உங்கள் பிள்ளைகள், அதனால தான் அவங்களை மதிங்கன்னு சொல்றேன். தங்களை டியூட்டியை முடிஞ்சாங்கன்னா மதிக்கிடலாம், யாரும் கேட்கலாம். ஆனால் அதையும் மீறி முன் வந்து தங்களை நேரத்தை கொடுக்கிறார்கள். அந்த நேரம் ஏற்ற நேரம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளோடு, கணவரோடு மகிழ்ந்திருக்கக்கூடிய நேரம், கோயிலுக்கு போகக்கூடிய நேரம், பீச்சுக்கு போகக்கூடிய நேரம், வீட்டில் சமைச்சு சாப்பிடக்கூடிய நேரம், ஏன் நித்திரை கொள்ளக்கூடிய நேரம், அதைத்தான் தியாகம் செய்யலாம். அப்போ எவ்வளோ பெரிய பெருமதியான விஷயம், அதை நாங்கள் மதிக்கிறோம். பின்னேரங்கள் என்று படிப்பிக்கிற டீச்சர்ஸ் மேருக்கு ஒரு பிளேன் டீயாவது ஊற்றி கொடுங்க. உங்கள்கிட்ட பிளேன் டீ கேட்க இல்லை, நான் உதாரணம் சொல்கிறேன், அவரை உற்சாகப்படுத்துறது. சந்திக்கும் போது நல்லா இருக்கிறீங்களா டீச்சர் என்று கேளுங்க. உங்களோட சேவையை நாங்கள் மதிக்கிறோம் என்று மனதார சொல்லுங்க. இந்த வார்த்தைகள் அவர்களை உற்சாகப்படுத்தும், இன்னும் நாடு வேலை செய்யறதுக்கு தூண்டும். எனவே இந்த கிறிஸ்தவத்தை மதத்தை பின்பற்றுவர்கள் சொல்லுவார்கள், வார்த்தை மனு உருவாங்க, வார்த்தை தான் இறைவன் என்று சொல்லுவோம். கிறிஸ்தவ நாங்கள் பேசுகிற வார்த்தை தான் இறைவன் என்று சொல்லுவோம். இந்த சமயத்தில் சொல்லுவார்கள், நீ நெகட்டிவாக எதையாவது பேசிக்கொண்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே நடந்துடும், பாசிட்டிவாக பேசிக்கொண்டிருந்தீங்கன்னா அது அப்படியே நடக்கும்னு சொல்லுவார் இந்த மாதிரி. அப்போ நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் நல்லவையாக இருந்தால் அது அப்படியே நடக்கும், அது விளங்கிக் கொள்ளவும். எனவே குமர வித்தியாலயம் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான பாடசாலை, திருக்கோவில் வலயத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பாடசாலைகளில் ஒன்று. எனவே இந்த பாடசாலை கடந்த ஆண்டு கொஞ்சம் போட்டோ விட்டுட்டுது, அப்படித்தானே? போட்டோ விட்டுட்டுதா இல்லை என்ன நடந்தோ எனக்கு தெரியாது. நான் அவர்கள்ட்ட எதிர்பார்த்துட்டுனா 25 பேர் பாஸ் பண்ணுவார்கள். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் கொஞ்சம் சறுக்கிட்டுது. அது சறுக்கிறது எங்களுக்கு தான் பெரிய அடி. என்ன அடி என்றால், திருக்கோயில் கல்வி வலயம் ஸ்காலர்ஷிப்பில் அகில இலங்கையில் 1வது இடத்துல இருந்த வலயம், நம்பர் 1. தெரிந்தால் உங்களை எல்லாம் இருக்கும், அது நான் சொல்ல தேவையில்லை, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்காலர்ஷிப்பில் இலங்கையில் இருக்கக்கூடிய 100 வலயங்களில் தமிழ் மீடியத்தில் நம்பர் 1 திருக்கோயில். ஆனால் கடந்த ஆண்டு 4ஆம் இடத்துக்கு வந்துச்சு. சரியோ? அப்போ அந்த நிலை என்ன செய்யும்? மீண்டும் மாற வேணும். மீண்டும் 1ஆம் இடத்துல நாங்கள் என்ன செய்யும்? பிடிக்க வேண்டும். பிடிக்கணுமா இல்லையா? சொல்லுங்க இல்லையா? திருப்பி பிடிக்கணும் வேணும், அப்படித்தானே? ஆனால் தேசிய
ரேங்கிங்கில் தேசிய ரேங்கிங் என்று சொன்னால் சிங்கள மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டையும் சேர்த்து செய்கிற ரேங்கிங்கில் நாங்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு முன்னேறி இருக்கிறோம், 2 ஸ்டெப் முன்னுக்கு போயிருக்கிறோம். ஆனால் தமிழ் மீடியத்தில் என்ன செய்திருக்கிறோம், கீழே வந்துட்டு. சரியா? அப்போ அதனால் தமிழ் மீடியம் என்றதில் நாங்கள் முதலாவதாக இருக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு, நம்மளோட கடமை, நம்மளோட உரிமை. அதை நாங்கள் சிந்தையில் எடுத்து செயற்பட வேண்டும் என்ற இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு, பிள்ளைகள் அனைவரும் ஸ்காலர்ஷிப் பண்ணி வந்தால் உங்களை அர்ப்பணித்து படிக்கணும். என்ன அப்படித்தானே? படிக்கலுமா? அர்ப்பணித்து படிக்கணும். அதே நேரத்தில் நான் ஆசிரியர்களையும் பெற்றோரையும் கேட்டுக்கொள்கிறேன், பிள்ளைகளை கொஞ்சம் விளையாடவும் விடவும். இந்த நேரம் கிளாஸ்ன்னு தொல்லை கொடுக்காது, கொஞ்சம் விளையாட விடுங்க. அவர்கள் மனம் நல்லா இருந்தால் உற்சாகமாக கற்பார்கள், உடலும் மனதும் நல்லா இருக்கும். சரிதானே? அந்த வளர்ச்சி என்றா என்னென்று எம்ஜிஆர் சொல்லுவார், ஆளும் வளரணும் அறிவும் வளரணும். நீங்கள் அறிவை மட்டும் வளர்க்க யோசிக்கிறீங்க, ஆளை வளர்க்கவும் யோசிக்கணும். ஆளை வளர்க்கணும்டா பிள்ளை என்ன செய்யணும், கொஞ்சம் விளையாடணும், சந்தோஷமாக இருக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் இடம் கொடுத்து இந்த செயற்திட்டத்தை முன்னெடுக்க வேணும். இந்த இடத்துல நான் திரு கோவலன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் வெளிநாட்டிலிருந்து வந்து வேலை திட்டங்களை இங்கே பார்க்கறதுக்காக வந்து தன்னுடைய நேரத்தையும் உழைப்பையும் அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார். இப்போ நாளைக்கு இன்றைக்கு பின்னேரம் வவுனியா போகிறீங்களே, வவுனியாக போய் அங்கே இதே வேலை திட்டத்தை மேற்பார்வை செய்கிறார்கள். எனவே அவர்களுடைய இந்த அர்ப்பணிப்புகள் எல்லாம் வீணாக போய்விடக்கூடாது, அவர்களுடைய வியர்வைகளை நாங்கள் வீணாக்கி விடக்கூடாது, அவர்களுடைய இரத்த துளிகளை நாங்கள் வீணாக்கி விடக்கூடாது. அவற்றை பலனுள்ள விதைகளாக உரங்களாக நாங்கள் மாற்ற வேண்டும். அதுக்கான வேலையை தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டியிருக்கிறது. ஆற்றையும் காசு என்று நினைக்காதீங்கோ, ஆற்றையும் காசு இல்லை, அவர்கள் நம்மளுடைய சகோதரர்கள், நம்முடைய உறவுகள். அவர்கள் உழைச்சி கொண்டு வந்து கொடுக்குற காசில் தான் எங்களோட பிள்ளைகள் படிக்க போகிறாங்க. இப்போ இது பிள்ளைகளுக்கும் இவர்களுக்குமான உறவு, நாங்கள் எல்லாம் ஒரு தாய் மக்கள் என்ற உறவு தான். ஆனால் அந்த உறவை நாங்கள் வீணாக்கிடக்கூடாது, இந்த உறவை சிறப்பாக பயன்படுத்த வேணும். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வேலை திட்டத்தை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு அன்போடு வேண்டிக் கொண்டு, குமர வித்தியாலயம் இந்த வேலை திட்டத்தில் உள்வாங்கப்பட்டது பற்றி எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு, திருக்கோயில் கல்வி நிலையத்தில் இருக்கக்கூடிய 40 பாடசாலைகளும் இந்த வேலை திட்டத்தில் உள்வாங்கப்பட வேண்டும் என்று கேட்டு, இந்த நேரத்தில் எங்கள் சமூகம் அளித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்து கொள்கிறேன். சிறப்பானதும் ஆக்கப்பூர்வமான உரையாற்றி சென்ற திருக்கோவில் வலய கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கு நன்றி சார். அடுத்து ஆரம்ப கல்வி ஆசிரியர் ஆலோசகர் அவர்களை சிறு உரையாற்றுமாறு வேண்டுகின்றோம். பாடசாலை அதிபர் அவர்களுக்கும் மற்றும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வலய கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் இச்செய திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கும் விடியலை நோக்கிய கல்வி ஸ்தாபகர்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் அன்புக்கும் மேலான ஆசிரியர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நிறைய விடயங்களை எங்களது வலய கல்வி பணிப்பாளர் அவர்கள் சிறப்பாக கூறியிருந்தார்கள். நான் ஓரிரு கருத்துக்களை முன்வைக்கலாம் என நினைத்து வந்துள்ளேன். அன்பார்ந்த பெற்றோர்களே, ஒரு சில கேள்விகளை உங்கள் முன் தொடுக்கலாம் என நினைத்துள்ளேன். அந்த கேள்விகள் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு பெரும் செல்வமாக இருக்கின்றவர்கள் இருக்கின்ற பொருள் என்ன என்று கூற முடியுமா? சொல்லுங்க. பிள்ளைகள் வேற, கல்வி வேற, உங்களது செல்வங்கள், ஆசிரியர்கள் வேற, சொல்லுங்க. நிறைய இருக்குது. உங்களது செல்வங்கள், ஆசிரியர்கள், பிள்ளைகள், கல்வி வேற, சொல்லுங்க. பெற்றோர்கள் வேற, ஒழுக்கம். இவ்வாறு நாங்கள் எங்களது செல்வங்களை அடுக்கி கொண்டு செல்லலாம். ஆனால் நான் இங்கே சொல்ல போகிற ஒரு செல்வம் உங்களது நல்ல சிந்தனை. அந்த சிந்தனையை நீங்கள் கவனமாக சிந்தித்து பாருங்கள்.
நீங்கள் சொன்ன எல்லாம் அந்த சிந்தனைக்குள் அடங்கிடும். உங்களது செல்வங்கள், குழந்தைகள், பணம், பொருள், மற்றவர்களோடு நீங்கள் கலந்துரையாடுகின்ற நல்ல முறை, அதை விட நல்ல மனப்பாங்கு, இவ்வாறு எங்களுக்கு பாசிட்டிவான அனைத்தும் எங்களது செல்வங்கள். அந்த வகையில் உங்களுக்கு மாணவர்கள் உங்களது சிறப்பான செல்வங்கள். அந்த மாணவர்களை சிறப்பாக வழி நடத்துவது உங்களது பொறுப்பு, ஆசிரியர்களது பொறுப்பு, எங்களது பொறுப்பு. அனைவரது பொறுப்புகளும் இந்த மாணவரில் தங்கியுள்ளது. எந்த மாணவன் தனது கற்றலையும் தனக்கு வேண்டிய செயற்பாடுகளையும் சுயமாக செய்வதற்கு முற்படுகின்றானோ அவன் சிறந்த ஒரு கொடையாளி. நல்லொரு உதாரணம், ஒரு தாயின் பராமரிப்பின் கீழ் இருக்கின்ற ஒரு குழந்தைக்கும் பராமரிப்பு கொஞ்சம் குறைவான குழந்தைக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்குது. நான் கூறவார என்னென்று சொன்னால் சில அம்மாமார், மகன் நீ இந்த வேலையை செய்ய வேணாம், நான் செய்கிறேன். காலையில் டீயை கொண்டு வந்து வைப்பாங்க, அதை விட தூக்கி கொடுக்காமல் அம்மா தூக்கி கொடுக்குறது. பாருங்கள், எங்களோட பிள்ளைகளை நாங்கள் எந்த அளவுக்கு பின்னோக்கி நிறுத்துகின்றோம். அவங்கள செயற்படுத்த விடுங்க, செயற்படுற நேரம் தான் அந்த ஸ்கில் வரும். இப்போ புதிய கல்வி திட்டம் ஸ்கில் நிறைந்ததாக இருக்குது. ஒரு மாணவனுக்கு கல்வி மாத்திரம் அல்ல, அனைத்து திறன்களும் அவனுக்கு போதிக்கப்பட வேண்டும். போதிப்பது மாத்திரமல்ல, அவன் அதில் செயற்பாட்டில் இருக்க வேண்டும். அதுதான் கல்வி திட்டம். அதற்குரிய மாதிரி தான் நாங்கள் வடிவமைக்கப்படுகின்றோம். இந்த ஆசிரியர்களை பாருங்கள், நாங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வகுப்பறையிலையும் ஒவ்வொரு பாடசாலையிலையும் நாங்கள் சென்று பார்க்கிற நேரம் அவங்கள் படுகின்ற கஷ்டம் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனால் அது ஒரு துன்பமாக, சுமையாக எடுத்துக்கொள்வதில்லை. அது ஒரு மகிழ்ச்சியாகத்தான் தாங்கள் ஒரு பாசிட்டிவாகத்தான் மாற்றிக்கொள்கின்றார்கள். உங்களது பிள்ளைகளை சமூகத்தில் ஒரு நல்ல நெறியாளனாக மாற்றுவதற்கு, நல்ல பண்பு நிறைந்தவர்களாக மாற்றுவதற்கு, ஒரு ஆசிரியராக மாற்றுவதற்கு எத்தனையோ தொழில்கள் இருக்குது. நல்ல தலைவனாக மாற்றுவதற்கு அந்த ஆசிரியர்கள் படன்பாடு எங்களுக்கு தான் தெரியும். அந்த வகையிலே நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் 2 கரமும் நீட்டி வணங்க வேண்டும். ஒரு வேற மதத்தவரினிடம் கூறியிருந்தார், உங்களது பிரதேசத்திலே இருக்கின்ற ஆசிரியர்கள் காசை எதிர்பாராமல் என்ன அழகாக வேலை செய்கின்றார்கள். எங்கட பிரதேசத்தில் உள்ளவர்கள் அப்படி வேலை செய்யவில்லை. அர்ப்பணிப்பு பாருங்கள் அந்த ஆசிரியர்களது. இந்த திருக்கோயில் வலயத்தினுடைய தரம் 5 ஆசிரியர்கள், தரம் 4 ஆசிரியர்கள், அனைத்து ஆசிரியர்களும் சிறந்த அர்ப்பணிப்போட வேலை செய்கிறார்கள். தங்களது வீட்டு சுமையை மறக்கிறார்கள். எத்தனையோ சுமைகள் இருக்கு. எனக்கு இன்றைக்கு நிறைய சுமை, நிறைய பிரச்சனை. அதை நான் சவாலாக எடுத்து அதுக்கு மாற்றீடெல்லாம் செய்து தான் வந்திருக்கின்றேன். அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஒவ்வொரு சுமை இருக்கும். ஒரு நபரை எடுத்துக்கொண்டால் நிறைய சுமைகள் இருக்கும். அன்றைய நாளுக்கு அடுத்த நாளுக்கு அதே சுமை சேரும். அந்த சவாலை அழகாக நீங்கள் சமாளித்து வெற்றி காண்றீங்க. அந்த வெற்றி மாணவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். அதான் மாணவரது கல்வி. அவன் எந்த இடத்திலேயும் வேறு நடைதான் போட்டு செல்வான். அந்த வகையிலே மாணவர்களை அழகாக வடிவமைக்கின்ற ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்து எனது இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. உயிரோட்டமான உரையாற்றி சென்ற ஆசிரியர் ஆலோசகர் அவர்களுக்கு நன்றி சார். அடுத்து எமது அமைப்பின் தலைவர் அவர்கள் திருவாளர் சோமசுந்தரம் கோகிலன் அவர்கள் உரையாற்றுவார். மதிப்புக்குரிய
பாடசாலையின் அதிபர் அவர்களே மற்றும் திருக்கோயில் கல்வி வலய பணிப்பாளர் அவர்களுக்கும் ஆசிரியர் ஆலோசகர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் மாணவிகள் பெற்றோர்களுக்கும் இணைப்பாளர்களுக்கும் மற்றும் நலன்பிரிகள் அனைவருக்கும் எனது மதிய நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு இங்கே கூடியிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் இந்த சிறார்களின் கல்வியை முன்னோக்கி செல்வதற்காண்டித்தான் நான் யூகேலேருந்து இங்கே வந்து நிற்கிறேன். இது எனக்கு இந்த வருஷம் 12வது பாடசாலைக்கு நான் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறேன். கடந்த மாதம் வடக்கில் கொஞ்சம் பாடசாலைக்கு போயிருந்தேன். இப்போ இங்கே மீண்டும் நான் இன்று வடக்குக்கு போக இருக்குது. நாங்கள் இதை யோசிக்கிறோம் என்னென்னா, இந்த 5ஆம் ஆண்டு மாணவர்களை வந்து எடுத்ததுக்கு காரணம் அடிப்படையில் பிள்ளைகள் எழுத வாசிக்க கிரகிக்க தெரிய வேணும். அதை தொடர்ந்து நாங்கள் எங்களோட தாயக்கல்வியல் கூடாக 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு அடுத்த வகுப்புகள் தொடர்ந்து அப்படி ஓஎல்ல அவர்கள் காப்பத சாதாரண பரீட்சையில் பெயில் விடாமல் அவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்றது அந்த நோக்கம். ஆனால் நாங்கள் அதில் எடுத்துக்கொண்ட முதல் கட்ட முயற்சி தான் இந்த 5ஆம் ஆண்டு மாணவர்களில் கைப்பற்றினாங்க. அதை ஆரம்பித்தது 1வது ஆண்டு. இப்போ 2 வருஷங்களுக்கு முதல் ஒரு 80 மாணவர்களோடு ஆரம்பிக்கப்பட்டு இப்போ நாங்கள் 3வது ஆண்டுக்கு வந்திருக்கிறோம். அது கடந்த ஆண்டு 650 மாணவர்களுக்கு மேலே நாங்கள் எங்களை திட்டத்துக்குள்ளாக படிப்பிச்சினாங்க. அதில் நாங்கள் பூர்ண வெற்றியையும் அடைந்திருக்கிறோம். அதை தொடர்ந்து நாங்கள் 5ஆம் ஆண்டு மாணவர்களை இப்போ கல்வி பணிப்பாளர் கேட்டதுக்கு நாங்கள் திருக்கோயில் வலயத்தில் அவர் கேட்டிருக்க சண்டை வலயத்துக்குள்ளே 39 பாடசாலைகளுக்கு எங்களை அனுசரணை வழங்க சொல்லி நான் அதுக்கு மரபு தெரிவிக்கலை, இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனால் நாங்கள் முயற்சி எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். காரணம் என்னென்னா, எங்கள்கிட்ட அதுக்கு போதிய அளவு நிதி இல்லை. நாங்கள் இது ஒரு சிறிய முயற்சி. நாங்கள் 20ஆல் தொடங்கப்பட்ட ஒரு சின்ன திட்டம். அது இப்போ வளர்ச்சி அடைஞ்சு வடக்கு கிழக்கு மலையம் பறந்து போய் கொண்டிருக்குது. நாங்கள் இந்த ஆண்டு தொடக்கத்திலே யோசிச்சு நாங்கள் இந்த பரீட்சை முடிய விட்டு இந்த ஆண்டு நாங்கள் குறைஞ்சபட்சம் வடக்கு கிழக்கு தாய பகுதியில் 8 மாவட்டங்களையும் 80 பாடசாலைகளும், அதை தொடர்ந்து மற்ற 20 பாடசாலைகள் மலையத்துக்களையும், மற்ற ஏற்கனவே நாங்கள் திருக்கோயில் வலயத்துக்களை 12 பாடசாலைகள் போன வருஷம் செய்திருந்தாங்க. அப்போ இந்த முறை கொஞ்சம் பாடசாலை கூட செய்யலாம்னு நினைச்சிருந்தேன். ஆனால் எங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த நாங்கள் போட்ட கணக்குக்கு இணங்க இதுவரைக்கும் எங்களுக்கு அனுசரணை வழங்குறேன்னு சொன்ன யாக்களை யாரும் அந்த அனுசரணை இன்னும் கிடைக்கல. கிடைக்கும் பட்சத்தில் எங்களை கல்வி பணிப்பாளர் கேட்டதுக்கு இணங்க உங்கள் வலயத்துக்குள்ள உட்பட்ட மற்ற பாடசாலைகளுக்கும் நாங்கள் உதவி செய்வோம். அதோட பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் நல்லா படிக்கணும். அதுக்கு பெற்றோர்களும் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். கட்டாயம் உதவி செய்ய வேணும். மற்றது நாங்கள் உண்மையிலேயே என்னென்னா, இப்போ கடந்த காலங்கள், அதாவது நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது, நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது கல்வியில் வடக்கு கிழக்கு சரியான ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தது. அப்போ எல்லாரும் சொல்லிவிடும், படிப்புண்டாலே யாழ்ப்பாணம் ஒரு பேர் போன ஊர், அதே மாதிரி கிழக்கு மாகாணம் அப்படி தான் இருந்தது வடக்கு கிழக்கு. ஆனால் கடந்த சூழல் எங்களுக்கு ஒரு 30 வருஷ காலம் போர்க்காலம், அதால் நிறைய இடம்பெயர்வுகள், கல்வி கற்க முடியாத நிலைமைகள், அதால் எங்களோட கல்வி பின்தங்கிய நிலைமை போயிட்டுது. அதை நாங்கள் மீண்டும் இப்போ போர் முடிஞ்சு 15 வருஷங்கள் ஆகிட்டுது. நாங்கள் மீண்டும் அதை பழைய நிலைக்கு கொண்டு வர வேணும். கொண்டு நாங்கள் சிறந்த மாணவர்களாக நீங்கள் எல்லாரும் எதிர்காலத்தில் திகழ வேணும். அப்போ தான் எங்களோட சமுதாயம் சரியான முறையில் வடக்கு கிழக்கு அப்படியே இருக்கும். தமிழர் வாழும் பூமியான வடக்கு கிழக்கு ஆண்டாண்டு காலமாக அப்படியே நீடிச்சு போகணும். நாங்கள் இதில் போன ஆண்டு எங்களோட கல்வி பணிப்பாளர் கேட்டதுக்கு நாங்கள் தாய கல்வி விடியலில் நாங்கள் எங்களோட அமைப்பில் நாங்கள் அந்த இதை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறோம். தமிழ் பேர் வைக்கிற மாணவர்களுக்கு பிறந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்தால் முதல் பிள்ளைக்கு 5000 ரூபாய் என்றும், அடுத்த பிள்ளைக்கு 10,000 ரூபா, 3வது பிள்ளைக்கு 15,000, 4வது பிள்ளைக்கு 20,000,
5வது குழந்தைக்கு நாங்கள் 5 லட்சம் ரூபாய் காசு தரதா அறிவிச்சிருக்கிறோம். இது நாங்கள் ஏன் இதை செய்கிறாங்கள் என்றால் எங்களோட பூமி வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எப்பவும் நிலையாக இருக்க வேணும். ஏனென்றால் நாங்கள் மில்லியன் கணக்கான மக்கள் வடக்கு கிழக்கு விட்டு வெளியேறிவிட்டோம் வெளிநாடுகளுக்கு. அதால் வட மாகாணத்திலெல்லாம் இப்போ இலங்கையில் கணக்கெடுக்கும்படி 5 விதமான மக்கள் கூட இல்லை. நிறைய தேசங்கள் இருக்குது, ஆனால் மக்கள் இல்லை. பாடசாலைகள் நிறைய மூடப்பட்டு வருகிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு வலயம் வவுனியா வடக்கு வலயத்தில் 42 பாடசாலைகள் கிட்ட மூடப்பட்டிருக்கு. காரணம் மக்கள் இல்லை, பாடசாலை மூடியாச்சு. அப்போ அங்காலெல்லாம் இப்படியான நிலைமை இருக்குது. அதால் அதை எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்தியாவில் நிறைய மக்கள் இருக்கிறீங்க. ஆனால் நாங்கள் எங்களை இதை தொடர்ந்து கொண்டு போகணும். எங்கள் அடையாளங்களை தொலைக்கக்கூடாது. பெற்றோர்களிட கேட்குற ஒரு விஷயம், நீங்கள் தயவு செய்து அழகான தமிழ் பேரை வையுங்க. நாங்கள் அதுக்கு உறுதுணையாக இருப்போம். அந்த பேர் வச்சுட்டு எங்களுக்கு அறிவித்தா நாங்கள் கட்டாயமாக அந்த பிள்ளைங்க வாய்ப்பில் 5000 ரூபா வழங்கி வைப்போம். அந்த பிள்ளைக்கு ஒரு சேவிங்க. நாங்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் தாய் கல்வி விடியலுக்கு ஊடாக அடுத்தடுத்த வகுப்புகளுக்கும் நாங்கள் அந்த மாணவர்களுக்கு தேவையான கல்வி, முக்கியமாக கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம் போன்ற பாடங்களுக்கும் நாங்கள் உதவி செய்கிறதான் எங்களோட திட்டத்தில் இருக்குது. ஆனால் இன்னும் அமல்படுத்தவில்லை. அது நேர காலங்கள் சரியாக அமையும் போது நாங்கள் அதை கொண்டு செல்வோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, உண்மையிலேயே பிள்ளைகளை சரியாக இப்போ கிடைக்கிறத வச்சு அவர்களை சிறந்த எதிர்காலத்தின் தூண்களாக, தாயகத்தின் படித்த சிறார்களாகவும் அடுத்த சமுதாயத்தை நல்ல கொண்டு செல்லக்கூடிய பிள்ளைகளாகவும், பிள்ளைகளை நீங்கள் எல்லாம் படித்து வந்த அப்புறம் இதே மாதிரி நீங்கள் உங்களை கீழே உள்ள அடுத்த சமுதாயத்துக்கு நீங்கள் உதவி செய்யணும். செய்வீங்களா? என்ன ஓமன்னு சொல்கிறது கஷ்டமாக இருக்குது போல சொல்ல. சரி, அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்லணும், எங்கே இருந்தாலும் படித்து வந்த பிறகு இதுதான் உங்களோட பழைய மாணவர், இந்த பாடசாலை தான் உங்களோட ஆரம்ப கல்வி. எப்பவும் எங்கே போனாலும் மறக்கக்கூடாது. இந்த பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் பெரியாக்களாக வந்த பிறகு நீங்கள் இதே மாதிரி நாங்கள் இருக்கிற மாதிரியாவது நீங்கள் இப்படியான உதவிகளை செய்ய வேணும். அப்போ தான் உங்களை மாதிரி அந்த தம்பி மாரும் தங்கச்சி மாரும் படித்து பெரியாக்களாக வருவினோம் இந்த உலகத்தில். ஏன்னா இப்போ இந்த நவீன உலகத்தில் நீங்களும் அதே மாதிரி வர வேணும். அதே மாதிரி ஒத்து இந்த உலகத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் வர வேணும். இப்போ எல்லாம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் தான் வேலை செய்யணும் இல்லை, இங்கே இருந்தோடனே வேலை செய்யலாம் வெளிநாட்டில் உள்ள கம்பெனிகளுக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்க வேணும். சரி, நான் இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கும் ஆலோசகர் அவர்களுக்கும் நமது பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்கள் அனைவருக்கும், அத்துடன் நமது தாயக கல்வி விடியல் அமைப்பின் தலைவர், செயலாளர், ஒழுங்கமைப்பாளர் அனைவருக்கும், நமது பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம். உண்மையில் நமது தாயக கல்வி விடியல் அமைப்பானது செய்து வரும் சேவை அவர்கள் இன்று கூறியதிலிருந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. கட்டாயம் இது ஒரு வரவேற்கத்தக்கதும் ஒரு பெருமதி மிக்கதுமான ஒரு செயற்பாடாக அமைந்திருக்கின்றது. இப்படியான ஒரு நிகழ்வுகள் எமது பகுதிக்கும் எமது மாணவர்களுக்கும் இன்றியமையாததொன்று. அத்தகைய வகையில் பெற்றோர் என்ற வகையில் அனைத்து பெற்றோர்கள் சார்பிலும் அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு, எமது அதிபர் ஆசிரியர்கள் அவர்களும் எமது மாணவர்களுக்காக செயற்படுகின்ற விதம், அவர்களுடைய சேவை கட்டாயம் பாராட்டத்தக்கதும். இந்த இடத்தில் நன்றி அனைத்து பெற்றோர்கள் சார்பிலும் அவர்களுக்கு எமது நன்றியை கூறிக்கொண்டு, தரம் 4A பிரிவின் பிரிவுக்காக நிதி அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்ற MK சன் அவர்கள் UKயிலிருந்து அவர் நிதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தரம் 4A பெற்றோர்கள் சார்பில், மாணவர்கள் சார்பில் இந்த இடத்தில் அவருக்கு நன்றியை தெரிவிப்பதோடு, தரம் 4B பிரிவிற்கு நிதி வழங்கி அனுசரணை வழங்கி கொண்டிருக்கும் RR சிவானி, SS வாணி, S தகுஷாந்த் என்பவர்களுக்கு தரம் 4B
பிரிவு பெற்றோர்கள் மாணவர்கள் சார்பில் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ. அடுத்து இந்த மாணவர்களுக்கான இந்த நுண்ணறிவு நூல்கள் மற்றும் பயிற்சி கையேடுகள் போன்றவற்றை வழங்கி வைக்கும் முகமாக முதலில் எமது வலய கல்வி பணிப்பாளர் அவர்களை அழைக்கின்றோம்.
இலவச கல்வி திட்டத்தினுள் எம்மை இணைத்து கொண்ட தாயக கல்வி விடையல் அமைப்பிற்கும் மனமார்ந்த நன்றிகள். மேலும் எமது கற்றல் செயற்பாடுகள் நீதி அனுசரணை வழங்கிய ஆர். சிவானி அன்றிக்கும் எஸ். வாணி அன்றிக்கும் எஸ். தகுஷன் அண்ணாவிற்கும் நன்றிகள். நன்றிகள் சொல்லுங்க எல்லாரும். நன்றிகள். சத்தமா நன்றிகள். இலவச கல்வி திட்டத்தினுள் எம்மை இணைத்து கொண்ட தாயக கல்வி விடியல் அமைப்பிற்கு நன்றிகள். மேலும் ஜூக்கையில் வசிக்கும் M.K. சன்மாமா அவர்களுக்கு எமது கற்றல் செயற்பாடுகளுக்கும் வழங்கிய நிதி அனுசரணைக்கும் இதயபூர்வமான நன்றிகள். இலவச கல்வி திட்டத்தினுள் எம்மை இணைத்து கொண்ட தாயக கல்வி விடியல் அமைப்பிற்கு நன்றிகள். மேலும் ஜூகேயில் வசிக்கும் M.K. சன்மாமா அவர்களுக்கு எமக்கு கற்றல் செயற்பாடுகளுக்கு வழங்கிய நிதி அனுசரணைக்கு இதயபூர்வமான நன்றிகள். சத்தமா சொல்லுங்க.